கடலூரில் இலவசங்களுக்காக மக்களை கையேந்தவிடும் நிலை இருக்கக்கூடாது என கடலூர் நியாயவிலைக் கடை திறப்பு விழாவில் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கம்மியம்பேட்டை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் 2024-2025 திட்ட நிதியில் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அளித்த நிதியில் நியாயவிலைக் கட்டிடம் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று கம்மியம்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு நியாயவிலைக் கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய அவர், இலவசங்களுக்காக பொதுமக்கள் கையேந்தும் நிலை இருக்கக்கூடாது என்றும், விவசாயிகள் தயாரிக்கும் பொருட்களான கரும்பு, சர்க்கரை, வெல்லம் போன்றவற்றை வாங்க அவர்களை வரிசையில் நிற்க வைக்கக்கூடாது என்றும், நியாய விலைக் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். நியாய விலைக்கடை என்ற சிறப்பாக திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து சகோதரிகளும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பு சகோதரர்களும் தம்பிகள்லாம் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏனென்றால் இது ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர், கம்மியம்பேட்டை பகுதி. அதுலயும் திருப்பாதிரிப்புலியூர், பாடலீஸ்வரர் கோயிலெல்லாம் தாண்டி தான் நான் வந்தேன். எவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில இத்தனை வருடங்களாக நியாய விலைக்கடை என்ற ஒன்று இல்லை. அதுவும் இந்த பகுதியில ஒரு குப்பை காடாக கிடந்த இந்த பகுதியை சுத்தப்படுத்தி இங்க நியாய விலைக்கடையை அமைத்தது என்பது மிக மிக வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரவணன். ஏன்னா நியாய விலைக்கடை என்பது உருவாக்கப்பட்டதே மக்களுக்கு நல்ல தரமான பொருட்கள் போய் அவங்க கிட்ட சேர வேண்டும் என்பதுதான் அதோடைய நோக்கம். தரமான பொருட்கள்னா மட்டமானது கிடையாது. சும்மா எங்க தரையில தூக்கி போடுறது, கேவலமானது, யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பொருட்களை ரேஷன் கடையில வச்சு கொடுக்கறது இல்ல. நல்ல தரமான பொருட்களை அந்த நியாய விலைக் கடையில எல்லாருக்கும் ஒழுங்கா கிடைக்கணும். அதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். எல்லாருக்குமே அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியாய விலைக் கடைகளை எல்லா ஊர்லயும் நம்ம திறந்துருக்குறாங்க. மலையில இருக்கும், எல்லா ஊர்லயுமே இது கிடைக்கும். ஆனா இந்த பகுதியில இவ்வளவு வருஷமா இல்லைன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து இது நியாய விலைக் கடை திறந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நானும் உங்களோட சேர்ந்து இதை திறப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.